ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ ஆசையோட பாசத்தோட நம்பிக்கையோட என்னிடம் வைத்த வேண்டுதல்களை நான் சொல்லட்டுமா? இதை நீ கேட்ட மறுநொடியே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்க நீ அதிலிருந்து என்னை காப்பாத்துங்க சாயப்பான்னு கேட்கும்போது நான் எப்படி உன்னை காப்பாற்றாமல் சும்மாவே வேடிக்கை பார்ப்பேன்னு நினச்சேன். இதோ இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு வழிகாட்டி அருள் கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு. உன் லட்சியம் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் நான் வந்துட்டதையும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடப்பதையும் உன்னால் உணர முடியும் என் செல்லமே. அதை உடனே உன்னால் உணர முடியலைனாலும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உன் வீட்டில் மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லைன்னு வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன் வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும்படி செய்ய போகிறேன். உன் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல நிகழ்வுகள் அனைத்தையும் நடத்தி கொடுத்து எல்லாரும் மகிழ்ச்சியோட மன நிறைவோட சந்தோஷமாக வாழ்க்கையை வாழும்படி உனக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறேன். எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு கத்தாம முதல்ல மன அமைதியை உனக்கானதாக நீ உருவாக்கி கொள்ள தயாராகு. இப்போதைக்கு உனக்கு நிதானமும் பொறுமையும் தேவை. எதுலையுமே அவசரப்பட்டீங்கன்னா அது உனக்கு ஆபத்தை தான் வரவழைக்கும். பேசும் வார்த்தைகளை எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பயன்படுத்து. இவங்க தானே என்ன சொல்லிட போகிறாங்க, இவங்க தானே நம்மளை என்ன செஞ்சிட போகிறாங்கன்னு யாரையும் கோபத்தோடு பேசி பழகாதே. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல வார்த்தைகளையும் ஒரு முறை வெளியே விட்டுட்டீன்னா மறுபடியும் அள்ள முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு சரியான வார்த்தைகளை பேசி நிதானமாக கவனமாக வாழ பழகு. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீயாகவே அவசரப்பட்டு கோவப்பட்டு நிதானம் இழக்காதே. கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு தூக்கி வாழ்க்கையை ஜெயிக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். ஒருத்தரை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீ அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு பதிலாக உனக்கு பிடிக்காததை யார் செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் அமைதியாக விலகி நிற்க தயாராகிக்கோ தங்கமே. எப்பவுமே ஒரு விஷயத்த நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையை அழகாக ரசித்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள். அப்படி உன்னையும் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி ரசித்து வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன். அதுக்கு நீ முதல்ல பொறுமையாக இருக்கணும். உன் மனநிலையை நல்ல விதத்தில் வச்சுக்கணும். வாழ்க்கை எப்போதுமே வினோதமானது தான். நீ தான் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து வாழ தயாராகு. உன் விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் அறிந்த இந்த சாயப்பா உனக்கு பிடிச்ச விதமாகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன் மனசை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத. அப்படி யாராவது உனக்கு பிடிக்காததை செய்யும்போது கற்று விலகி இருப்பது தானே உனக்கு நல்லது. மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் மாற்றி காட்டுறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும்படி இந்த சாயப்பா உனக்கு நல்ல நேரத்தை தொடங்கி வைக்கிறேன். இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதை நிரந்தரம்னு மட்டும் நினச்சிக்க வேண்டாம். இனி வரக்கூடிய காலங்களில் சூழ்நிலைகள் மாறும். உன் வாழ்க்கையே வளமிக்கதாக அமையும். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது உனக்கான நல்ல வழியை நான் உருவாக்கி தருவேனேன் செல்லமே. செய்த பாவம் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக அதற்குரிய தண்டனையை கொடுத்தே தீரும்ன்றதை மட்டும் நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு புண்ணியம் தரக்கூடிய நல்ல காரியங்களை செய்ய பழகு. நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம்
உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். உன் வலியையும் வேதனையையும் போக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் உருவாக்கி கொடுத்துறேன். தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அழுகுவதை முதல்ல நிறுத்து. அழுகிறதால எதுவுமே மாறப்போறதில்ல. தோல்வியவே நீ ஏறும் ஏணியாக மாற்றிக்கோ. தோல்விதானே வெற்றிக்கான முதல் படி. நீ எந்த இடத்துக்கு போகணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்கிறதுல உறுதியாக இரு. அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்காதே. நீ கேட்டதெல்லாம் நடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். உன்னுடைய பிரார்த்தனையும் பக்தியும் உன்னுடைய விடாமுயற்சியும் நிச்சயம் அதற்கு உரிய பலனை கொடுத்தே தீரும். உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். துன்பங்கள் வருதுன்னா அது உன்னை தூய்மைப்படுத்துது. துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்து அதை எப்படி தீர்ப்பதற்குன்ற புத்திசாலித்தனத்தையும் தெளிவையும் உனக்கு கொடுக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் ஒரு மனிதனை சிறந்த ஆளுமைக்காக தயாராக மெருகேற்றுற விஷயங்கள். அது வரும்போது தான் உன்னை அடுத்த நிலைமைக்கு உயர்த்துவதற்கு வழிகாட்டியாக இருக்கும் என் செல்லமே. எப்போதுமே துன்பத்தை கண்டு துவண்டு போகாதே. துன்பம் வரும்போதெல்லாம் அது உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கவனி. கண்டிப்பாக நீ முயற்சி செய்யும்போது ஒருபோதும் தோல்வி உனக்கு வந்தே சேராது. விடாமுயற்சி இருக்கக்கூடிய நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்ற வெற்றியை மிக பெருசாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன் திறமை மூலம் நீ நிச்சயம் மிக உயர்ந்த இடத்துக்கு போக தான் போகிற. ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக கடைப்பிடி. உன்னை நம்புகிறவங்களுக்கு நீ உண்மையாரு. எந்த சூழ்நிலையிலும் நீ தவறக்கூடாது. யாருமே உன்னை பார்க்காட்டியும் இந்த சாயப்பா உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ ஒழுக்கத்தோடு நேர்மையோடு உண்மையோடு வாழணுங்கிறத நீ மறக்கக்கூடாது என் தங்கமே. நீ ஒழுக்கமுள்ள பிள்ளையாக நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய இறை பக்தி கொண்ட பிள்ளையாக இருப்பதால் தான் உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோட இந்த சாயப்பா உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுக்கமுடையவர்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பதே இருக்காது. கண்டிப்பாக உன்னையும் உயர்த்தி உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்க தான் போகிறேன். வெற்றி உனக்கு மிக பக்கத்திலேயே இருக்குன்றதை புரியாமல் முயற்சியை பாதியிலேயே விட்டுட்டு போனீன்னா தோல்வி சுலபமாக உன்னை வந்து சேரும். இப்போது நீ வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறாய் என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் செயல்களை சரியாக செய்ய பழகு. இதுவரைக்கும் நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பெருமையை பெறப்போகிறாய். உன்னுடைய விடாமுயற்சியும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கான பொற்கால வாழ்க்கையை தரப்போகுது. உன் கனவை எல்லாம் நனவாக்கி உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா தயாராயிட்டேன். உன் தகுதியை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ ஆசைப்படுற அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடச்சி நீ மகிழ்ச்சியோட மனநிறைவோட நிம்மதியோட வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய காரியங்களை நீ சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. எந்த விஷயத்தையும் ஆர்வத்தோடு செய்கிறவங்க வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரம் கிடையாது என் தங்கமே. எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் நீ நம்பிக்கையோட முயற்சி செய். உன்னால் முடியாதுங்கிறத இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன். நீ ஒரு அடி எடுத்து வச்சா கூட உனக்காக அடுத்தடுத்து பல படிகளுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடியும்படி செய்வேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி வரும் நாட்களில் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். காலம் கடந்து போய்கிட்டே இருக்கே, எங்கே என் வாழ்க்கை மாறுமான்னு யோசிக்காத. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. அனைத்து விஷயங்களையும் தரமானதாக சிறப்பானதாக நானே உனக்கு கிடைக்க செய்கிறேன். நீயும் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதே. வெட்ட வெட்ட முளைக்கிற வாழை மரம் போல வாழ்க்கையில் எத்தனை தோல்விகளும் இடர்களும் துன்பங்களும் வந்தாலும்
உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. யாராவது வந்து உனக்கு பக்கபலமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து நிற்காம எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நம்பி வாழு.